ஜெயிலர் 2 அப்டேட் வந்ததுன்னா வந்துச்சு ரஜினி ரசிகர்களை கையில் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க. காரணம் இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வருஷமாக பார்க்கப்படுது. போன வருஷம் வேட்டையன், அதுக்கு முந்தின வருஷம் ஜெயிலர் 1 அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அந்த ஜெயிலர் திரைப்படம். குறிப்பாக ரஜினி அவர்களுடைய இந்த சினிமா பயணத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல் ஹிட் அப்படின்னா அது ஜெயிலர் திரைப்படம் தான். 2023ஆம் ஆண்டு வெளியான அந்த ஜெயிலர் திரைப்படம் கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு பேர் வாங்குச்சு. இந்த அதாவது தமிழ் சினிமாவில் அதிகம் வசூலித்த படங்களுடைய பட்டியலில் 2.0 தான் முதல் இடத்துல இருக்குது. அந்த படத்துக்கு அடுத்தபடியாக இப்போ ஜெயிலர் திரைப்படம் தான் அந்த ஒரு ரெக்கார்டையுமே கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு பிறகு போன வருஷம் வேட்டையன் வந்துச்சு. வேட்டையன் மிகப்பெரிய அளவில் போராட்டும் விமர்சன ரீதியாகவும் கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அடுத்ததாக இப்போ கூலி திரைப்படத்தில் நடித்து முடிச்சுட்டு ஜெயிலர் 2 ஷூட்டிங்க்கும் நடிகர் ரஜினிகாந்த் போயிட்டாரு. ஸோ முதல்ல அந்த படத்தினுடைய அப்டேட்லாம் வர ஆரம்பிச்சது. ஜெயிலர் 2 வருமா வராதா அப்படின்லாம். பட் படக்குழு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இது மிக முக்கியமான காரணம் இந்த ஜெயிலர் படத்தினுடைய வெற்றி தான். நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷனில் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. குறிப்பாக இது ஒரு பக்கா பேன் இண்டியன் கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து நம்ம நடிகர்களை பிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக மலையாளத்துலேருந்து மோகன்லால், இன்னொரு பக்கம் ஹிந்திலேருந்து ஜாக்கி ஷெராஃப், இன்னொரு பக்கம் தெலுங்குலேருந்து சிவராஜ்குமார் அப்படின்ட்டு ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக இந்த ஜெயிலர் திரைப்படத்தை உருவாக்கினார். குறிப்பாக அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா அது அனிருத் தான். ஏன்னா ஸ்லோ மோஷன் நீங்கள் நடந்து வாங்க, மித்ததான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சவுண்டை போட்டு நல்லா தெறிக்க விட்டுருப்பாரு அனிருத். அந்தளவுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியணி திரைப்படமாக மாறிச்சு. அந்த ஜெயிலர் திரைப்படத்துக்கு பிறகே இந்திய சினிமாவில் ஜெயிலர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஜெயிலர் ஃபார்முலா அப்படின்ற ஒரு ட்ரெண்டே உருவாச்சு. அதாவது பேன் இண்டியா லெவலில் எல்லா மக்களையுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் முக்கியமான நடிகர்களை சூஸ் பண்ண வச்சு நடிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜெயிலர் ஃபார்முலா அப்படின்ற புது விஷயமும் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் நடந்து வாங்க, நான் பேக்ரவுண்ட் மியூசிக் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அனிருத் மாதிரியான ஒரு இசையமைப்பாளர் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை இந்த ஜெயிலர் திரைப்படம் செட் பண்ணிச்சு. அதை தொடர்ந்து திரும்பவும் ஜெயிலர் 2 வரும் அப்படி எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பை இப்போ கூலி படம் முடிஞ்ச பிறகு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. சன் பிக்ஸ் தான் இதே படத்தையும் தயாரிக்கிறாங்க. ஜெயிலர் 2 நெல்சன் தான் தயாரிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட இதே ஜெயிலர் ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் திரைப்படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப், சிவராஜ்குமார் அப்படின்ட்டு பேன் இண்டியாவுக்கு கூடிய முக்கியமான ஹீரோக்கள் எல்லாமே நடிச்சிருப்பாங்க. கூலி திரைப்படம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கன்னடத்துலேருந்து உபேந்திரா, தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா, மலையாளத்துலேருந்து சௌபின் ஷாகிர், இன்னொரு ஹிந்தியிலேருந்து அமீர் கான் அந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகிட்டு இருக்குது. பட் இதுவும் படக்குழு கன்ஃபார்ம் பண்ணல. பட் அமீர் கான் இருக்காரு அப்படின்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியானது மாதிரி தான். ஸோ இந்த கூலி திரைப்படமே ஒரு ஜெயிலர் ஃபார்முலா தான், பக்கா பேன் இண்டியா லெவலில் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இந்த கூலி திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது. இந்த கூலி திரைப்படம் ஜெயிலர் படத்தினுடைய ரெக்கார்டையே பிரேக் பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் தான் ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. சேம் அதே டீம் தான் நெல்சன் டைரக்ட் பண்ண, அனிருத் இசையமைக்க, ரஜினி அவர்கள் செம மாசா பங்கம் பண்ணுற மாதிரியான ஒரு படத்தை இப்போ அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயும் அதே மாதிரி எல்லா மொழியில் இருந்தும் அவங்க முக்கியமான நடிகர்களை பிக் பண்ணணும், கேமியோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. குறிப்பாக ஜெயிலர் 1லேயே தெலுங்கில் இப்போ கலக்கிட்டு இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன், அதாவது பாலையாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களா. பட் அவருக்கு சின்ன கேரக்டராக இருக்க ஒத்துப்பாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டாங்க. பட் இப்போ ஜெயிலர் 2ல் பாலையா இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் படக்குழு மட்டும் தான் அதை அறிவிக்கலை. ஸோ பாலையா ஜெயிலர் 2லையும் இருக்காராம். அதை தவிர்த்து ஹிந்தியிலேருந்து கான் நடிகர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாராம். சல்மான் கான் அல்லது ஷாருக் கான், இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஜெயிலர் 2ல் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ண போகிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. பட் இது யார் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இதே மாதிரி மற்ற மொழிகளில் இருந்துமே ஜெயிலர் 2க்கு ஒரு மிக முக்கியமான ஆட்கள் நடிக்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற பிளானை பார்த்தா கண்டிப்பாக ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான படத்துக்கான ஹைப் ஒரு பக்கம் கூறிகிட்டே இருந்தாலுமே நெல்சன் இந்த மேக்கிங்கில் கலக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி தமிழ் சினிமாவிலிருந்து முதல் 1000 கோடி வசூல் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை ஜெயிலர் 2 கிரியேட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. நிச்சயம் அதற்கான சாத்தியங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கூலி திரைப்படம் கூட அந்த ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிக்கிற முதல் திரைப்படம் இந்த எல்சியூ கான்செப்ட்குள்ளே வரல அப்படின்னாலுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி இதில் அமீர் கான் கன்ஃபார்மாக நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்துருச்சுன்னா மேபி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் கூடி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஜெயிலர் 2ல் இப்போ பாலையா இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் கூடிய முக்கியமான நடிகர்களுமே இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம பொறுத்து பார்க்கலாம். ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கு. ஸோ நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூலி, ஜெயிலர் 2 இந்த 2 படங்களில் எந்த படத்துக்கு ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.